எபிசோட ஸ்டார்டிங்லயே குரே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 2 பேர் கென்சா இருக்கான்ல, அவன் நோட்டை விட்டுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல ஹென்சா அப்படிங்கிற ஒருத்தங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காள். அவளுக்கு வந்து food வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஃபேமிலியில அவ்வளவு பேர் இருக்காங்க, அப்புறம் எதுக்காக இந்த ரேயானை எதுக்காக ஃபைட் பண்ண அனுப்பணும் அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட சொல்லிட்டு, நான் எதாவது தப்பா சொன்னா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு அவளை பார்த்து சொல்லுவான். எதுக்காக அப்படி சொல்றானா, இந்த ரேயான் அப்படின்னு ஒருத்தனை பத்தி பேசிட்டு இருக்கான்ல, இது வேற யாருமே இல்ல, அந்த ஸ்னைப்பர் வச்சுட்டு இருக்க பொண்ணோட அண்ணன், அதனால அப்படி சொல்லுவான். அவளுமே பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல, அவளோட அண்ணன் எப்படி அப்படிங்கிறது அவளுக்குமே தெரியும். ஆனா இவங்களுக்கு என்ன ஒரு டவுட்டா இருக்குன்னா, இவங்களோட கிளைண்ட் எதுக்காக இவங்க நோட்டை விடணும், ஃபேமிலி ஹெட் என்னதான் யோசிச்சுட்டு இருக்காருன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்களா. என்சா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே காமிக்கல. அதனாலே இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அவன் உள்ளதான் இருக்கானான்னு. ஆனா அந்த ரூம்குள்ள இருந்து கென்கன் டோர்னமெண்ட்டை பார்த்துட்டு இருப்பானா. யமாசிட்டவா இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்களோ அதான் நம்ம ஹீரோ கூட நெக்ஸ்ட் ரவுண்ட்ல சண்டை போடுவாங்கன்னு ஆர்வத்தோட நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் ஆச்சு இவனுக்கு அப்படின்னு பார்க்க, இங்க மவுண்டிங் கம்பெனியோட ஃபேக் பிரசிடென்ட் இருக்காருல, ரயன் எங்க போனா, வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு என்ட்ரன்ஸ்ல ஒரு பதட்டத்தோட காத்துட்டு இருப்பாரு. ரயனா சும்மா இருக்கிற லிகிட்டோ கிட்ட சண்டை எடுத்துட்டு இருப்பான். ரயனோட பாடி ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அந்த சீனாக கட் பண்றாங்க. மவுண்டிங் கம்பெனியோட பிரசிடென்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, வந்த மாதிரி தெரியல. ஆனா ஒரு கோஸ்ட் மாதிரி அவர் கிராஸ் பண்ணிட்டு போவான். லிகிட்டோவை என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியல. ஆனா அவனோட செஸ்ட் ஃபுல்லாவே பிளட்டா இருக்கும். பாத்ரூம்குள்ள லிகிட்டோ கத்திட்டு இருப்பான், என்ன விடுங்கடா, அவனை கொல்லாம விட மாட்டேனே. வந்த ஒருத்தர்கிட்ட ரயன் இவனை அடிச்சுட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்ல, லிகிட்டோவா அவெல்லாம் என்ன அடிக்கலன்னு கத்திட்டு இருப்பானா. அவருக்கு தெரியுது இவன் தான் கண்டிப்பா சமத்தி அடி வாங்கி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இன்னொரு என்ட்ரன்ஸ்ல மொக்கிச்சி ராபின்சன் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் வந்து உள்ள வரதுக்கு தயாராயிட்டு இருப்பாரு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு அவரோட சிஸ்டரையுமே கூப்பிட்டு வந்திருப்பாரா. கிட்ட நீ பத்திரமா இரு, நான் ஜெயிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாரு. நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு உள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து அவரோட சிஸ்டருக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி காமிக்கிறாங்க. புதுசா இருக்காருன்னு பார்த்தா இவர் ஸ்டேடியத்துக்குள்ள வரும்போது ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாருமே மொக்கிச்சின்னு கத்திட்டு இருப்பாங்க. அதே இந்த ஸ்டேடியத்துல நம்ம சேர்மன் பெருசையும் ஃபேமிலியோட ஹெட்டையுமே காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சேர்மன் பெருசு இருக்காருல, அவர் இந்த மொக்கிச்சி ராபின்சன் அப்படிங்கிற அந்த ஃபைட்டர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த ஃபைட்டர் மேல. ஏன்னா குரே ஃபேமிலி இருக்காங்க, அவங்க ஒரு பிளட் லைன்ல அவங்க வந்து ஒரு மிஷினரியாவே வாழ்ந்து வந்துட்டு இருப்பாங்க. ஃபேமிலியே மெர்சனரி தொழிலுக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேமிலியா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த முக்கிஜி அப்படிங்கிறவன ஒரு ஸ்பெஷல் பிட் லைன்ல இருந்து வந்தனால என்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாமே பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கறனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவருக்கு. மேட்ச் ரெஃப்ரி ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்குள்ளே ரெய்னா வந்து செத்துடான மாதிரி சொல்லாங்க. ரெஃப்ரிமே மேட்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாரு. ரேயனா மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே பல நாள் பட்டினி போட்ட பீஸ்ட் மாதிரி இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த முக்கிஜி அப்படிங்கிறவரையும் சும்மா சொல்லக்கூடாது, ரேயனோட ஸ்பீடை கீப் அப் பண்ணி வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த குரே ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ரேயன் எப்பவும் இப்படிதான் சீரியஸாவே சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுல இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த முக்கிஜி இருக்கான் அவன் மட்டும் என்ன சீரியஸாவே சண்டை போட ஆரம்பிக்கல. இப்படி இவங்க இங்க சொல்லிட்டு இருக்க முக்கிஜாங்க அவனுக்கு ஒரு பஞ்ச் பண்ண வருவான். ரேயன் சடனா அதுல மிஸ் ஆகி அவனோட காலை வச்சு கிக் பண்ணுவானா. அதுல இருந்து அவர் மிஸ் ஆகி ரேயன் என்ன பண்ணுவானா, அவனோட ஸ்கின்னை கடிச்சு அதுல இருந்து வரக்கூடிய பிளட் அவனோட கண்ணில் தூக்கி வீசிட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு செகண்ட்ல அடிக்கலான்னு போவானா. அந்த முக்கிஜி கண்ணில் பிளட் த்ரோ இருந்த போது கூட நான் மூடிக்கிட்டே அந்த கையை பிடிச்சிருவாரு. நெக்ஸ்ட் ரேயனோட கையை பிடிச்சு டிஸ்லோகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு கம்பெனியோட ஓனர் வந்து அவரோட ஃபைட்டர் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இந்த முக்கிஜி மட்டும் நமக்கு ஆப்பனண்டா வந்து அது கொஞ்சம் பிரச்சனை தான் சொல்ல, அவருமே ரேயன் கிட்ட நான் நினைச்சவனோட ஃபிங்கரை இப்பவே டிஸ்லோகேட் பண்ண முடியும்னு சொல்லுவாரா. ரேயன் வந்து ஃபர்ஸ்ட் என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு நான் சும்மா காமெடி பண்ண, இப்படி என்ன ஈஸியாவே நீ தோக்கடிச்சலாம் நினைச்சியான்னு இவ்வளவு நேரம் டைட்டா அவனோட கையை வந்து அவர் பிடிச்சிட்டு இருந்திருப்பார்ல, ஈஸியாவே அதை திருப்பி நார்மல் ஆக்கிடுவான். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம சேர்மன் பெருசுன்னு எப்படி இதுல இருந்து தப்பிச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த குரே ஃபேமிலியோட ஹெட் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எங்களோட ஃபேமிலி வந்து 1800 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகிடுச்சு. எங்க ஆன்செஸ்டர்ஸ் வந்து ஒரு ஃபேமஸான மார்ஷல் ஆர்ட்ஸ் குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுக்க, இதுல இருந்தே நாங்க வந்து ஒரு செலக்டிவான பீப்புள் கூட தான் கல்யாணம் பண்றது. அப்போதுல இருந்தே எங்களோட ஃபேமிலி நாங்க ஃபைட்டுக்காக தான் தயார் பண்ணிட்டு இருந்தோம். அதனால இந்த மாதிரியான இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அவர்கிட்ட சொல்ல, இங்க ரேயானா மொக்கிச்சியை பார்த்து உனக்கு கனவு காண்றது பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவனோட ஷேட்டை பிடிச்சு மண்டையிலே அடிக்க போவானா. ஏன் எதிர்பார்த்தது என்னன்னா, இவன் எப்படி டிஃபென்ஸ் பண்ண போறான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். மொக்கிச்சி அவனுக்கு சடனா ஒரு அப்பர் கட் கொடுக்க கூரே ஃபேமிலியோட ஹெட்டுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. எப்படி அவன் இவ்வளவு ஷார்ட்டான டிஸ்டன்ஸ்ல வந்து அப்பர் கட் கொடுத்தான்னு யோசிப்பாரு. இங்க மொக்கிச்சியா ரேயானா போட்டு பஞ்ச் பண்ணிட்டு இருக்க, அவனோட கையை பிடிச்சு இழுத்து அவனோட மண்டையிலே கிக் பண்ணுவாரு. ரேயானுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரியான ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல நான் இதுக்கு மாதிரி பார்த்ததே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் நம்ம சேர்மன் பிளேஸ் இருக்காருல, அவன் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டைல் என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யூஸ் பண்ணக்கூடிய ஃபைட்டிங் ஸ்டைலுக்கான நேம் வந்து பரிட்ஸ். ஸோ இந்த பரிட்ஸ் அப்படிங்கிற ஸ்டைலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக நம்ம எடோ பீரியட் போக வேண்டியது இருக்கும். இந்த எடோ பீரியட்ல தான் ஜப்பான்ல கென்கன் மேட்ச் பிசினஸ் எல்லாமே வளர்ந்தது நமக்கு தெரியும்ல. அந்த டைம்ல இருந்த பெஸ்ட் 10 ஃபைட்டர்ல கொட்டோரா அப்படிங்கிற ஒரு ஃபைட்டருமே இருந்திருக்காரு. ஒரு டைம்ல ஜப்பான்ல இருந்து லீவ் ஆகி இங்கிலாந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் கலையை பாக்குறாரு. அதையும் இவரோட ஓன் ஸ்டைலுமே கலந்து, வெஸ்டர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ்னா மோஸ்ட் லைக்லி பாக்ஸிங் தானே சொல்லுவாங்க. ஸோ அதையும் இவரோட ஓன் ஸ்டைலுமே கலந்து பரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை உருவாக்கி இருப்பாரு. அவரோட வழியில இருந்து பார்த்தா இந்த மொக்கிஜி அப்படின்னு இவருக்கு சொல்லிட்டு இருக்க, மொக்கிஜியா ரேயானை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். ரேயான் ஒரு டைம்ல சுத்தி தலைகீழ நட்டு வைக்க, அவ்வளவுதான் ரேயான் தோத்துட்டான்னு இவருமே கிளம்ப ஆரம்பிச்சிருவாரா. அவரோட சிஸ்டருக்குமே ஹாப்பியாட்டு இருக்கும், அண்ணனுக்கு ஒண்ணுமே ஆகல, சேஃபா திரும்ப வந்துட்டாருன்னு. இங்க குரே ஃபேமிலியோட ஹெட் ரேயான் இந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. அதே சமயத்துல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அவங்களுமே நான் நினைச்சேன் இந்த மாதிரி தான் நடக்கும்னு பேசிட்டு இருக்கேன். அதுலயும் ஒருத்தர் கொஞ்சம் பயத்தோட மேட்ச் இதுக்கப்புறம் நார்மல் மேட்சாவே இருக்க போறதுன்னு சொல்லும்போது ரேயானா கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சிட்டு இருப்பான். அவன் துள்ளி வந்து நிற்கும் போது அவனோட பாடி ஃபுல்லாவே பர்புலா நரம்பெல்லாம் வெளியே தள்ளி ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்து லிகிட்டோ
இதோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் என்ன தோக்கடிச்சான்னு சொல்லிட்டு இருக்க. ரீனோ இருக்காங்க, அவரோட ஃபைட்டருக்குமே இந்த டெக்னிக்கை பத்தி தெரிஞ்சிருக்கு. இந்த டெக்னிக்கை பப்ளிக்கா யூஸ் பண்ண போறான்னு ரீனோ கிட்ட பேசிட்டு இருக்க. ஒரே ஃபேமிலியோட ஹெட்டாரு நம்மள கடுப்புல இருப்பாரு. என்னோட பெர்மிஷன் இல்லாம நம்ம ஃபேமிலியோட சீக்ரெட் டெக்னிக் அவன் எப்படி பப்ளிக்கா யூஸ் பண்ணலாம், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு கத்திட்டு இருப்பாரு. ரேயான் மொக்கீஷியை பார்த்து ஒருத்தரை டாமினேட் பண்றது எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கணும் உனக்கு தெரியுமான்னு ஒரு மாதிரியே பேசிட்டு இருப்பான். மொக்கீச்சி ரெடி ஆகுறதுக்குள்ளேயே அவருக்கு ஒரு பஞ்சு கொடுத்துட்டு கிக்கு பஞ்சு ஹெட் பட் அப்படி இப்படி மாத்தி மாத்தி கொடுக்க ஆரம்பிச்சிருவானா. இந்த மாதிரி அவன் சண்டை போடுறது யமாஷிட்டா வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்க. அக்கியாமா யமாஷிட்டா கேட்டு இந்த மாதிரியான ஃபைட்டிங் ஸ்டைல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கான்னு கேட்பாங்க. இது அவங்க சொன்ன பிறகுதான் இவருக்குமே இது ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ கூட இதை மாதிரி சேஞ்ச் ஆகி சண்டை போடுவார்ல, இதை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ சண்டை போடுற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குன்னு அவரு யோசிச்சுட்டு இருக்க. சோ பெருசு ரயன் யூஸ் பண்றாங்க. அந்த டெக்னிக்கான நேம் என்ன சொல்றாருன்னா ரிமூவல். அதுதான் இந்த டெக்னிக்கான நேம்னு சொல்லுவாரா. இப்போ நார்மலா ஒரு மனுஷனால 30% தான் அவனோட பிசிக்கை யூஸ் பண்ண முடியும். அவங்க ஃபேமிலி ஒரு சீக்கிரட்டான ட்ரைனிங் பண்றது மூலமா அந்த செயினை பிரேக் பண்ணி அவங்க பாடியோட ஃபுல் எக்ஸ்டென்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயுமே கூட எல்லாருமே 100% யூஸ் பண்றது கிடையாது. ஏன் மட்டும்தான் 100% ஆக்சஸ் பண்ணிருக்காங்க இங்க அவர் சொல்லிட்டு இருக்க. மொக்கீச்சி அங்க இருந்து தூக்கி வீசிட்டு இப்படி வந்து நிப்பா. அங்க அவரோட தங்கச்சி வந்து இங்க அண்ணனை விட்டுருங்கன்னு கத்திட்டு இருக்க. மொக்கீச்சி அவரோட சோக்குல இருந்து எப்படி தப்பிக்க போறாருன்னு இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்கும்போது அவனோட பாஸ்ட் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. 14 வயசு இருக்கும்போது அவனோட ஃபாதர் ரொம்பவுமே கம்பல் பண்ணி அவனுக்கு பரிட்ஸ் டெக்னிக்கை கத்துக்க சொல்லிட்டு இருப்பாரு. அதனாலே அவனோட வீட்டை விட்டு ஓடி வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயுமே ஈடுபட ஆரம்பிச்சிருப்பான். இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும்போதுதான் இது உன்னோட தங்கச்சின்னு அவனோட அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி வாழையும் உன்னை என்ன பாத்துக்க சொன்னாரு, அதுதான் அவரோட கடைசி ஆசையம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது என்னோட சிஸ்டர் அப்படின்னு இன்னசென்டான ஃபேஸை பார்த்து அவனோட தங்கச்சிக்காக கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருப்பான். தன்னோட தங்கச்சிக்காகவாவது உயிரோட இருக்கணும்னு ரேயானோட ஃபிங்கரை டிஸ்லோகேட் பண்ணி தப்பிச்சு இப்படி அவனை பஞ்ச் பண்ணலான்னு வர ரேயான் அவனோட நீயை வச்சு ஒரு கிக் கொடுக்க. அவரோட தங்கச்சிக்கா இதெல்லாம் பார்க்கவே முடியல. வின் பண்றீங்களோ இல்லையா, உயிரோட திரும்ப வந்தா மட்டுமே போதும், இருந்து அவரோட தங்கச்சியுமே தோத்து பெறாதீங்க அண்ணா அப்படின்னு கத்த. இந்த ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு அவருமே அங்க பூஸ்ட் ஆக, இதுதான் என்னோட ஃபைனல் அட்டாக்னு ஒரு சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணுவாரு. ரேயான் வந்து அவரோட கை ரீச் ஆகிறதுக்குள்ளேயே ஒரு பஞ்ச் பண்ண தலையில அடிப்பட்டு அன்கான்சியஸா கீழே விட போவாரு. அவரோட கழுத்தை பிடிச்சு என்ன ஒன்னால தோக்கடிக்க முடியும்னு நினைச்சான்னு வந்து இதோ இந்த டோர்னமெண்ட் அந்த பெருசு உங்களை மாதிரியான ஃபைட்டர்ஸ் எல்லாரும் என்ன நினைச்சீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இதான் அதுல ஃபர்ஸ்ட் அவரோட கழுத்து இருக்குல்ல முறிச்சு விட்டுட்டான். மொக்கீச்சி இறந்து போயிட்டாரு. அந்த ஸ்டேடியமே ஃபுல் சைலண்டா இருக்கும். அந்த ஸ்டேடியத்துல இருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்கும், அவரோட தங்கச்சி கத்துனது. இங்க ரெஃப்ரியும் அவன் கொண்டுட்டான் நோட்டீஸ் பண்றதுக்குள்ளே தரையில போட்டு அவரோட பாடி அப்படி வீசுவான். அக்கியாமா இந்த மாதிரியான டோர்னமெண்ட்ல நிறைய பேர் இறந்து போறதை பார்த்திருக்கேன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனை வச்சு பார்க்கும்போது இதுதான் அவங்க பார்த்ததுலயே இதுதான் ஒரு ப்ரூட்டரான டெத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாசிட்டானா சொல்லவே வேணாம். ரேயான் வந்து சுற்றி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரையும் பார்த்து உங்க எல்லாருக்கும் என்னாச்சு தானே நீங்க எல்லாரும் பார்க்க வந்தே லைஃப் ஆர் டெத் டோர்னமெண்ட், நம்ம சேர்மன் பெருசுமே அந்த ஹெட் கிட்ட இது என்னது அப்படின்னு கேட்க, அவருமே ரயான் மட்டும்தான் எங்களோட ஃபேமிலிலேயே கொஞ்சம் வித்தியாசமானவன், அவன் எப்பவுமே யாரையாட்டும் கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லேயே தான் சுத்திட்டு இருப்பான், அவனை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது எனக்கே ஒரு கஷ்டமான விஷயம் இவர் இங்க சொல்லிட்டு இருக்க. சமயத்துல இங்க ரயான் அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்க, ஹீரோ அங்க இருந்து காமா பார்த்துட்டு இருப்பாரு. தன்னை தானே ஸ்ட்ராங்கஸ்ட்னு கிளைம் பண்றவங்கள தான் நம்ம ஹீரோக்கு பிடிக்காதுல, அதனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. என்னால வெயிட் பண்ண முடியல, நம்ம ஹீரோக்கும் இவனுக்கும் ஃபைட் நடந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும். அந்த பொண்ணு தான் பாவம், அவளுக்கு வேற யாருமே கிடையாது. இந்த ஒரே ஒரு அண்ணன் அவருமே இறந்து போயிட்டாரு. சோயா அவ்வளவுதான் இந்த எபிசோட் எப்படி கைஸ் இருந்துச்சு. இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சோயா பை.